என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேதவல்லியும் சரி, ஆதிராவும் சரி, இறுதியாக அனல்வேந்தனை பேருந்தில் பயணம் செய்யும் போது அவனது காரில் அவர்களது பேருந்தை தாண்டி செல்லும் அவனை 2-3 முறை பார்த்ததோடு சரி. ஆனால் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பாசம், நேசம் அல்லது காதல் வேந்தன் மீது வேதவல்லிக்கு ஏற்பட்டு போனது. ஆதிராவை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது என்று அவளுக்கு பலமுறை தோன்றியதுண்டு. அவன் மீது தான் ஏன் காதல் கொள்கிறோம்? அவளுக்கு விடை தெரியாத ஒரு புதிராகவே அது இருக்கிறது. 3ஆம் ஆண்டை எட்டிவிட்ட வேதவல்லி பல முறை தன் காதலை வேந்தனிடம் சொல்ல முடிவு செய்து வேந்தனின் முகவரியை தயாநிதிக்கு சந்தேகம் வராதபடி கேட்டறிந்து கொண்டாள். ஆதிராவுக்கு கூட சந்தேகம் வரவே இல்லை. தன் காதலை எப்படியாவது அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று அவன் வீடு வரை 2-3 முறை வந்தவள் ஆதிராவின் காதலை போன்று தன் காதலையும் நிராகரித்து விடுவானோ என்ற பயம் கோழையாக்கிவிட காதலை கூறாமல் அப்படியே திரும்பிவிட்டாள். இதற்கிடையில் தான் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தி வந்து சேர்ந்தது. போன வருடமே நாகவல்லி படிப்பை முடித்துவிட்டு கோத்தகிரி திரும்பி இருந்தாள். உடன் இருந்த ஆயாவும் அவரது மகனுக்கு விபத்து என்ற செய்தி வரவே 2 நாட்களுக்கு முன்புதான் கோத்தகிரி சென்றார். வேதவல்லி தங்கி இருக்கும் வீட்டின் உரிமையாளரும் பக்கத்து வீட்டிலேயே குடியிருக்க அவரது மனைவிதான் இரவு வேதவல்லிக்கு துணையாக அவளோடு வந்து படுத்துக் கொள்வார். இந்த நிலையில் இப்போது வேதவல்லி தனியாக கோத்தகிரி புறப்படும் நிலை உருவாகி இருக்கிறது. அவள் தன் பாதுகாப்பிற்காக பாட்டி வேடமிட்டு பயணமானாள். அவளை பார்த்ததாலோ என்னவோ தாத்தாவின் நோய் பறந்தே விட்டது. 1 வாரம் தாத்தாவோடு தங்கிவிட்டு இனி தன் படிப்பு முடிய 3 மாதங்கள் மட்டுமே இருக்க, உடனிருந்த ஆயாவும் விபத்தில் கால் உடைந்த மகனோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க தனியாக சென்னை புறப்பட்டாள் வேதவல்லி. பாட்டி வேடத்தில் தான் புறப்பட்டாள். கூட யாரையாவது அனுப்பணுமாமா? தாத்தா கேட்டாலும், வேண்ட தாத்தா, கூட வர்றவங்களுக்கு சிரமம், என்னை விட்டுட்டு உடனே திரும்பி வரணும். நான் பாட்டி மாதிரி போனா எனக்கு எந்த தொல்லையும் இருக்காது, சேஃபா போய் சேர்ந்துடுவேன். போனதும் நான் உங்களுக்கு போன் பண்றேன் என்று கூறி கிளம்பி விட்டாள். சென்னையை வந்தெட்டியவள் தன் இருப்பிடம் செல்ல பேருந்து காத்து நிற்கும் போது அது வழியாக வந்த வேந்தனின் கார் அவள் அருகில் வந்து நின்றது. கார் கண்ணாடியை அவன் கீழே இறக்கும் போதுதான் அவள் வேந்தனை பார்க்கிறாள். நாகவல்லி பாட்டி, எங்க போறீங்க என்று கேட்டான். நான் வீட்டுக்கு போறேன்பா. வீட்டுக்கு போறீங்களா? கையில பேக் எல்லாம் இருக்கு? ஆமாப்பா, நான் சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரேன். வீட்டுக்கு போற பஸ் காத்து நிக்கிறேன். சரி வாங்க, நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் என்று அழைத்தான். அவளும் தயங்காமல் அவன் திறந்து விட்ட முன்னிருக்கையில் அவனோடு ஏறி அமர்ந்தாள். அவளோடு பேசியபடியே அவன் காரை ஓட்ட அவனுக்குள் ஏதோ ஒரு உற்சாகம் பெருக்கெடுப்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி அவளுக்கு தெரிகிறது. அதற்கு அவள் பதில் சொல்வது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. பேசிக்கொண்டே வந்தவன், பாட்டி, மறந்தே போயிட்டேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். சின்ன ஒரு பார்ட்டி என்னுடைய வீட்டுல இருக்கு. என்னுடைய 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா வரணும் என்றான். வேண்டப்பா, நீங்க சின்ன பசங்க, அதுவும் ஆம்பளை பசங்க, அப்படி இப்படி இருப்பீங்க. அதுக்கிடையில நான் எதுக்கு? நீங்க சொன்னது சரிதான். நாங்க ஆம்பளை பசங்க, சின்ன பசங்க, அப்படி இப்படிதான் இருப்போம். ஆனா இந்த பார்ட்டி என்னுடைய கண்ணியமான பெண் தோழிகளுக்காக நடத்துற பார்ட்டி. நைட்டு 10 மணிக்கு மேலதான் பாய்ஸ் நாங்க ஆட்டம் போட ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி சேஃபா கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நாளைக்கு சண்டே தான், உங்களுக்கு லீவு தான். கண்டிப்பா நீங்க பார்ட்டிக்கு வரீங்க. மதியம் எங்க வீட்டுலதான் விருந்து, மறந்துட வேண்டாம் என்று கூறியவன் தன் முகவரியை கூறி அழைக்க சரி என்று ஒப்புக்கொண்டாள். ஆனாலும் மனதில் ஒரு சிறு பயம் இருக்கவே செய்தது. அதையும் தாண்டி பாட்டியான தன்னை இந்த அளவு வற்புறுத்தி அழைப்பவனை தவறாக நினைக்க முடியுமா என்றது மனம். மறுநாள் தயங்கிதான் அனல்வேந்தனின் வீட்டிற்கு புறப்பட்டாள். அவனது வீட்டை எட்டியாகிவிட்டது. கேட்டை திறந்து உள்ளே வரும்போது அவளது கால்கள் நடுங்குகின்றன. மெல்ல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துதான் அவனது வீட்டிற்குள் வந்தாள். உள்ளே ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் ஆதிராவை கண்டு அவள் திடுக்கிட்டாள். இன்று எப்படியும் தன் காதலை கூறிவிடுவது என்ற எண்ணத்தோடு அல்லவா பிறந்த நாள் பரிசாக ஒரு செயினையும் அதில் 2 இதயங்கள் கோர்க்கப்பட்ட லாக்கெட்டையும் இணைத்து வாங்கி வந்திருக்கிறாள். ஆதிரா இங்கு இருப்பாள் என்று வேதவல்லி எதிர்பார்க்கவில்லை. ஆதிராவும் வேதவல்லியை அங்கு எதிர்பார்க்கவில்லை. நேற்றுக்கு வரைக்கும் ஊர்லயே இல்லாதவ இன்னைக்கு மட்டும் எங்கிருந்து பொத்து விழுந்தாளாம். இவளை யார் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டது? தனக்குள் கூறிக்கொண்டாள் ஆதிரா. வேதவல்லியை கண்டதும், வாங்க வாங்க நாகவல்லி பாட்டி என்று வாசலுக்கே வந்து வரவேற்று அவளை அழைத்து வந்து ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு,
பாட்டி, முதல்ல இவங்களை நான் அறிமுகப்படுத்திடுறேன். இது என்னுடைய ஃப்ரெண்டு தயாநிதி, இது இவனுடைய ஃப்ரெண்டு ஆதிரா. ஆனா நான் தான் பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கேன். ஆதிராவுக்கு என் மேல ஒரு சின்ன வருத்தம் பாட்டி, அத போக்கதான் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன். அப்புறம் இது பிரியா, இது வந்தனா, இது பானுமதி என்று 3 தோழிகளையும் அறிமுகப்படுத்தினான். இவங்களுக்கும் ஆதிரா மாதிரியே தான் என் மேல கொஞ்சம் மன வருத்தம். அத போக்குறதுக்காக தான் இப்ப இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களை கூப்பிட்டு இருக்கேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு, நம்ம கேக் வெட்டலாம். நாகவல்லி பாட்டிக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். சரி வாங்க என்று அனைவரையும் அழைத்தவன் கேக்கு வெட்டி தன் பிறந்த நாளை கொண்டாடினான். தடபுடலான விருந்தும் நடந்து முடிந்தது. அனைவரும் விடை பெறும் போது மாலை 4 மணி ஆகிவிட்டது. வேதவல்லியும் ஆதிராவும் பேசிக்கொள்ளவே இல்லை. வேந்தனுக்கு என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிசு கொண்டு வந்த போதும் வேதவல்லி எந்த ஒரு பரிசும் கொண்டு வராமல் வந்தது ஆதிராவுக்கு வியப்பாக தான் இருந்தது. பரிசு கொண்டு வந்தவர்கள் தங்கள் பரிசை அவனுக்கு கொடுத்து வாழ்த்து கூற, அவள் மட்டும் அவனது வீட்டில் இருந்த ரோஜா செடியிலிருந்து பறித்த ரோஜா மலரை நீட்டி வாழ்த்துக்களை கூறினாள். இதற்கிடையில் வேதவல்லி வாஷ்ரூம் சென்ற நேரத்தில் வேதவல்லியின் கைப்பையை யாருக்கும் தெரியாமல் திறந்து பார்த்தவள் அதில் ஒரு செயினும் 2 இதயங்கள் கோர்க்கப்பட்ட லாக்கெட்டும் இருப்பதை கண்டு, ஓ, நான் இங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சுதான் இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்தியா? இத வேந்தன் கிட்ட கொடுத்து உன்னுடைய காதலை சொல்லலான்னு நினைச்சியா? அது ஒரு நாளும் நடக்காது. நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர மாட்டீங்க என்று தனக்குள் கூறியிருந்தாள் ஆதிரா. இதற்கிடையில் தான் அனைவரும் விடை பெற்று எழும்போது, பாட்டி, நீங்க இப்ப போக வேண்டாம். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ள பாயுது. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசுங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். டே தயா, நீ உங்க 4 பேரையும் பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. என் காரை எடுத்துட்டு போ வேந்தன் கூற, அதை கேட்டு ஆதிரா கோபத்தில் ஜொலித்தாள். நான் இருந்ததால நீ பரிசை கொடுக்கல, இப்ப நான் போயிட்டா, அதுவும் தன்னந்தனியா வேந்தன் உன் கைக்கு கிடைச்சா நீ விடுவியா? கண்டிப்பா உன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு நான் உங்களை காதலிக்கிறேன், அதனாலதான் இப்படி ஒரு வேஷம் போட்டு உங்களை சுத்தி சுத்தி வந்தேன்னு சொல்லுவ. உன் அழகுல மயங்கி அவனும் உன்னுடைய பரிசையும் ஏத்துக்கிட்டு உன்னையும் ஏத்துப்பான். அது கண்டிப்பா நடக்காது, நடக்கன்னு அனுமதிக்கவும் மாட்டேன் தனக்குள் கூறிக்கொண்டாள் ஆதிரா. சரி, நீங்க புறப்படுங்க என்று வேந்தன் கூற, கோபத்தில் ஜொலித்து நின்ற ஆதிரா, வேந்தன், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி என்றாள். கேளு ஆதிரா. நான் உங்களை உண்மையா நேசிச்சேன். அந்த காதல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம உங்ககிட்ட நேரடியா வந்து சொன்னேன். இவங்களுடைய கதையும் அதேதான். உங்களை உண்மையா நேசிச்சாங்க, உங்ககிட்ட நேரடியா வந்து காதல சொன்னாங்க. ஆனா நீங்க எங்க 4 பேருடைய காதலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதே நேரம் உங்ககிட்ட நடிச்சு உங்களை ஏமாத்தி உங்க அன்பை பெற்றதுக்கு அப்புறமா நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேரழகி வந்து சொன்னா, ஐ மீன் நீங்களும் அவளை வேற யாரோன்னு நினைச்சு நேசிச்ச பிறகு உங்களை ஏமாத்தி அவ அடைஞ்ச பாசத்தை காதல்னு சொன்னா, அந்த காதலாலதான் நான் உங்களை ஏமாத்தினேன்னு சொன்னா நீங்க அவளை ஏத்துப்பீங்களா? இந்த கேள்வி வேதவல்லியை நடுக்கியது. அப்போதுதான் அவள் மனதில் எந்த அளவு கோபமும் பகையும் வேரூன்றி இருக்கிறது என்று வேதவல்லிக்கு புரிந்தது. தானும் வேந்தனும் ஒருபோதும் சேரக்கூடாது என்ற ஒரு உறுதியில் அவள் இருப்பதும் அவளுக்கு புரிந்தது. வேந்தனின் பதிலை அவள் ஆவலை எதிர்பார்த்தாள். அவன் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பா இல்ல, என்னை ஏமாத்தி ஒரு பொண்ணு என்னுடைய அன்பை பெற்ற பிறகு அத காதல்னு சொன்னா அவளை ஒருபோதும் நான் காதலியா ஏத்துக்க மாட்டேன், மனைவியாவும் ஏத்துக்க மாட்டேன் என்று கூறினான். சோர்ந்து போன வேதவல்லியை வெற்றி புன்னகையோடு பார்த்த ஆதிரா, தேங்க்யூ வேந்தன் என்று கூறிவிட்டு, வாங்க தயாநிதி போலாம் என்றாள். 4 பெண்களும் தயாநிதியோடு புறப்பட்டனர். தயாநிதி வீடு திரும்பும் வரை, சினிமா முதல் அரசியல் வரை வேதவல்லியிடம் நிறைய பேசிய வேந்தன், பாட்டி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே. கட்டிக்கிட்டா உங்களை மாதிரி ஒரு பொண்ணதான் கட்டிக்கணும். லைஃப் ஒரு நாளும் போர் அடிக்காது என்று குறும்பாக அவன் கூற, டேய், நீ ஏண்டா கஷ்டப்படுற? எங்க தேடினாலும் பாட்டி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க போறதில்ல. அதனால நாகவல்லி பாட்டியவே நீ கல்யாணம் பண்ணிக்க. தயாநிதியும் குறும்பாக கூற, என்னதா விளையாடுறியா? கோபமாக வேந்தன் கேட்க, அப்படி இல்லடா, வெளிநாட்டுல கூட தனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லி தன்னுடைய பாட்டி வயசுல இருக்கிற ஒருத்தரை ஒரு 20 25 வயசான ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்ப இடையில ஏதோ நியூஸ்ல கேட்டேன். எவனோ ஒருத்தன் பண்ணா அதே மாதிரி எல்லாரும் பண்ணிடுவாங்களா? போய் வாய கழுவிடா. பாடி வாங்க, நம்ம போலாம். இவன் இப்படிதான் பைத்திய மாதிரி உளறிட்டு இருப்பான். நீங்க கண்டுக்காதீங்க. டேய், முதல்ல கார்கிய கொடுடா. கையை நீட்டி தயாநிதியிடம் கார்கியை கேட்டான். அவனும் கார்கியை கொடுக்க வேதவல்லியை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான் வேந்தன்.
பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.